இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சிவா வைஃப் ஜனனி நான் தான் இப்ப வந்துட்டேன்ல. நான் வந்த பிறகும் ஏமாத்தி ஃப்ராடு பண்ணி சிவாவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட துளசிய இன்னும் ஏன் வீட்ல வச்சிருக்கணும்? அவளை வீட்டை விட்டு அனுப்பணும். அதுதான் என் டிமாண்ட். சாரி, கோரிக்கை. ஏன்பா அந்த பொண்ணு நியாயமா தானே கேட்குறாங்க? ஃப்ராடு பண்ண பொண்ணை ஏன் வீட்டுக்குள்ள வச்சிருக்கீங்க? அம்பலா, இது உங்க குடும்ப பிரச்சனை. ஆனா பஞ்சாயத்துக்கு வந்தாச்சு. இப்ப என்ன பதில் சொல்ல போறீங்க? ஜனனி சிவா மேலதான் பிராது கொடுக்கணும். இவர் மேல எதுக்கு பிராது கொடுத்தான்னு கேளுங்க. அவரு தானே குடும்ப தலைவரு. தாலி கட்டினது சிவா தானே, அப்ப சிவா தானே முடிவெடுக்கணும். விசாலாச்சு, நான் தான் ஜனனின்னு துளசி ஒன்னும் பொய் சொல்லல. விசாலாச்சு தான் சிவா மலேசியால காதலிச்ச பொண்ணு ஜனனி தான் இந்த துளசியை பார்த்ததும் தப்பா நினைச்சிட்டா. வேறு வேற ஊர் வேறையா இருக்கலாம், ஆனா சிவா கட்டின தாலி துளசி கழுத்துல இன்னும் இருக்கு. அதனாலதான் சிவா ஜனனி வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாது, சட்டப்படி இதுக்கு முடிவு கிடைக்கணும்னு கோர்ட்ல டைவர்ஸ் கிடைக்கிற வரைக்கும் துளசியை எங்க வீட்டுல தங்க வச்சது நான் தான். துளசி எங்க வீட்டுல இருக்கிறதுக்கும் அப்பா சொன்னதை தவிர வேற எந்த காரணமும் இல்லை. துளசி இருக்கிறது, ராது கொடுத்தது ஜனனி. பிரச்சனை காரணம் துளசி. அந்த பொண்ணு ஏன் பஞ்சாயத்துக்கு வரல? பஞ்சாயத்துல நிக்கணுமே. அவங்க வராம என்னத்த பஞ்சாயத்து பண்ணுவீங்க? யாரத்தான் இங்க விசாரிக்கிறது? அம்பலா, துளசி அழைச்சிட்டு வரலையா? திருமதி ஜனனி சிவா ராது கொடுத்தது என் மேல தானே. நான் தானே தப்பு பண்றதா சொன்னாங்க. அப்புறம் எதுக்கு துளசி இங்க வரணும்? நீங்க எதுக்கு அவங்கள விசாரிக்கணும்? ஒருவேளை அந்த பொண்ணை மிரட்டி போக வேணான்னு வச்சிருக்கீங்களோ? எங்களுக்கு சந்தேகமா இருக்குப்பா. அதை துளசி கிட்ட கேட்டு நிவர்த்தி பண்ண முடியும். பஞ்சாயத்துல சொல்லி அனுப்புனப்ப நீங்க எங்க போனீங்க? துளசி வரணும் நீங்க அப்ப சொல்லல. நீங்க பார்க்காத பஞ்சாயத்தா? நீங்களே கூட்டிட்டு வருவீங்கன்னு நினைச்சோம். நீங்க நினைக்கிறதெல்லாம் நான் பண்ண முடியாது. அம்பலா, கோபப்படாதீங்க. சிவா, நீ போய் துளசியை கூட்டி வாப்பா. சிவா, துளசியை கூட்டு வா. சரி. சிவா, என்னாச்சு? பஞ்சாயத்து முடிஞ்சிடுச்சா? கோர்ட்டை விட ஸ்பீடு தான் போல இருக்கே. தீர்ப்பை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? நீங்க எல்லாம் சேர்ந்து பத்த வச்சது அவ்வளவு சுலபமா அணைஞ்சிருமா என்ன? நல்லா பத்திக்கிட்டு எரியுது. துளசி, நீங்க பஞ்சாயத்துக்கு வரணுமா? கிளம்பி வாங்க. நானா? நான் எதுக்கு? நான் எதுக்கா? நீ தானே மெயின் கேரக்டர், போய் தான் ஆகணும். துளசி, அங்க எல்லாரும் வெயிட் பண்றாங்க, வாங்க. பஞ்சாயத்தை காக்க வச்ச பெருமை துளசிக்கு தான். பவானி, போதும். பஞ்சாயத்துல நிக்கிறது உனக்கும் அப்பா தான். துளசி, வாங்க போலாம். இவ பஞ்சாயத்துல அவமானப்படுறத நானும் பார்க்கணும். அம்மா, நாமளும் போய் பார்க்கலாமா? போலாமா? நானும் அதைத்தான் நினைச்சேன். அத்தை, வாங்க போலாம். சிவா, நாங்களும் வரோம். தேவையில்ல. அம்பலாயா பஞ்சாயத்துல குற்றவாளியா நிக்க நானும் காரணம் ஆயிட்டேன்னு எனக்கு வருத்தம் தான். துளசி, வேணும்னா உங்க சித்தியும் கூப்பிட்டுக்கோங்க. சித்தி எதுக்கு? இல்ல, அவங்க வந்தா உங்களுக்கும் கொஞ்சம் தெம்பா இருக்கும்ல. அவங்க வரமாட்டாங்க. ஏன்? ஐயா பஞ்சாயத்துல நிக்கிறதுக்கு நாமளும் ஒரு காரணம் ஆயிட்டோமேனு அவங்க நைட்டு ஃபுல்லா ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அதனால அவருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சாமி கிட்ட வேண்டிக்கிறதுக்கு கோயிலுக்கு போயிருக்காங்க. நீங்க ரெண்டு பேரும் இப்படி நினைக்கிறீங்க, ஆனா அப்பாவை குற்றவாளியா நிறுத்தி பார்க்கணும் தான் இந்த குடும்பமே துடிக்குது. சரி, நீங்க வாங்க. கடவுளே, அம்பலத்தையாக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. வா. ஐயா, நல்லா கேட்டுக்கங்க. துளசிக்கு ஒண்ணு இது முத கல்யாணம் இல்ல. இதுக்கு முன்னாடி சேதுன்னு ஒருத்தன் தாலி கட்டியிருக்கான். என்னப்பா நீ சொல்றது நிஜமா? ஆமாங்க ஐயா.
அவனை விட அதிகமான சொத்து மச்சான் கிட்ட இருக்குல்ல, அதான் வீட்டு மருமகள் ஆயிட்டா. ஏய், என்னையா கன்றாவி இது? ஏமா பணத்துக்காக எத்தனை கல்யாணம்னாலும் பண்ணலாமாமா? நல்லா போச்சு போ. இங்க பாருமா துளசி, ராஜசேகர் சொல்றது உண்மையா? நீங்க பஞ்சாயத்துல நீங்க கேக்குற கேள்வியில அந்த துளசி நாக்க புடுங்கிட்டு சாகணும். எங்களுக்கு என்னப்பா, நாங்க ஏன் எக்கு தப்பா கேள்வி கேட்கணும்? சரியான கேள்விதான். நீ அம்பலத்துக்காரன் மாதிரியே நியாய தர்மம்லாம் பேசாம நல்ல மனசுக்காரனா இருக்க. தம்பி சொல்லிட்டேல்ல, ஊருக்கு முன்னால அந்த துளசி அசிங்கப்படுத்தி அங்க பஞ்சாயத்து மரத்திலேயே தூக்கு போட்டு தொங்க விட்டுருவோம். நீங்க 2 பேர் மட்டும் பேசினா செல்லாது, கூட கொஞ்சம் ஆளுங்களையும் சேர்த்துக்கங்க. அதுக்கெல்லாம் ஆள் இருக்காங்க. பணத்தை கொடுத்துட்டீங்கல்ல, மத்ததை நான் பாத்துக்கிறேன். கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்ன இருந்தாலும் அது பொம்பளை புள்ள, சும்மா சும்மா குத்தி குத்தி அதை கேள்வி கேட்க வேண்டாம். துளசி, நீ ஏதாவது இங்க சொல்லணுமா? உன் தவறுக்கு எதுவும் காரணம் இருக்கா? ஏதாவது நியாயமா இருந்தா சொல்லு. இல்லைங்க, நான் பண்ணது எல்லாமே தப்புதான். இல்ல, துளசி மட்டும் தப்பு பண்ணல, நானும் தான் காரணம். ஏம்மா, நீங்க ஒரு நல்ல எண்ணத்துல சிவா தம்பி கேட்டதும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்க. அது மன்னிக்க முடியாத தப்பு தான். அதுக்காக தண்டனையை அந்த பொண்ணுக்கு கொடுத்து தானே ஆகணும். என்னங்கய்யா, என்ன தண்டனை கொடுக்க போறீங்க? சொல்லுவாங்க தம்பி, எதுக்கு அவசரப்படுற? அக்கா, துளசியை விட நீதான் பதட்டமா இருக்க. என்ன ஜனனி, சிவா ரொம்ப டென்ஷனா இருக்கான். அப்படியா சிவா? இவ வேற ஒன்னொன்னுத்துக்கும் டவுட்டா கேட்டுட்டு இருப்பான். ஒரு குடும்பத்தை ஏமாத்தினதுக்காகவும் பொய்யான தகவல் கொடுத்து சிவாவை திருமணம் செஞ்சதுக்கும் ஊர் பஞ்சாயத்து முன்னால கும்பிட்டு விழுந்து மன்னிப்பு கேட்கணும். சரி, நான் ஏத்துக்கிறேன். எங்க மேலயும் தப்பு இருக்கு, எங்களுக்கும் தண்டனை கொடுங்க. அப்பதான் இங்க இருக்கிற கொஞ்சம் பேருக்கு சந்தோஷமா இருக்கும். துளசி, அம்பலம் உன் மேல இறக்கப்பட்டு சொல்றாரு. நீ தண்டனை ஏத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்டா இந்த பஞ்சாயத்தை இதோட முடிச்சுக்கலாம். இத பாருங்க, நான் சொல்றத கேட்டுட்டு துளசிக்கு அப்புறமா தண்டனை கொடுக்கலாம்.